கிராமத்துல யாராவது மனசார ஆசைப்பட்டு எதை நினைச்சாலும் அது கண்டிப்பா நடக்குமா? அப்போ ஒரு நாள், இந்தாங்க அத்தை, டீ எடுத்துக்கோங்க. ஏண்டி ஏம்மா? எனக்கு டீ வேணாம், போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. ஏய் மீனாட்சி, ஆண்டி அந்த புள்ள செல்வியை போட்டு இப்படி ஆட்டி படைக்கிற? எல்லா வீட்லயும் மருமக எப்படி வேலை செய்யறாளோ அப்படித்தாங்க நானும் வேலை வாங்குறேன். ஏற்கனவே அவளை நம்ம ஏமாத்தி தான் நம்ம பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். இதுல நீ வேற இப்படி பண்றியே? எங்க நீங்க வேற சும்மா இருங்க, அவ காதுல கேட்டுற போகுது. நம்ம மருமக தான் ஊர்லயே நல்லா படிச்சவ, நம்ம இப்படிலாம் பண்றது சரியில்லை. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டு மரகதம் அங்க வந்தாங்க. மீனாட்சி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்க சின்ன பசங்க எல்லாம் பறக்கணும்னு ஆசைப்பட்டு வேண்டிக்கிட்டாங்களாம். ஐயோ மரகதம், கொஞ்சம் பொறுமையா பேசு. என் மருமக இருக்கா. ஏன் அவ இருந்தா என்ன? நம்ம ஊரு விசித்திரமான ஊருன்னு அவளுக்கு தெரியாது, எதுவும் சொல்லாம தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். அப்போ செல்வி காஃபி எடுத்துட்டு அங்க வந்தா. செல்வி, இப்போ நான் உன்கிட்ட காப்பி கேட்டேனா, எடுத்துட்டு போ. செல்விக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு கோவமா பேசி அனுப்பிட்டா மீனாட்சி. அப்படி கோவமா பேசிட்டு 2 பேரும் வெளியே போயிட்டு தனியா பேசலாம்னு போயிட்டாங்க. என்ன மரகதம் சொல்ற? அப்ப பசங்க எல்லாம் பறக்க போறாங்களா? ஐயோ ஆமா மீனாட்சி, என்ன பண்றது? இப்போ அதுக்கு தான் உன்கிட்ட வந்தேன். நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஊர் எல்லையில இருக்க பூசாரி வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட பூஜை பண்ண சொல்லலாம். ஆமா, அதுதான் கரெக்ட். ஆனா செலவுக்கு என்ன பண்றது? நான் கொஞ்சம் சேர்த்து வச்ச காசு இருக்கு, அதை எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஊரை ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். சரி வா போலாம் மீனாட்சி. காசை எடுத்துட்டு பூசாரி வீட்டுக்கு போனாங்க 2 பேரும். மரகதமும் மீனாட்சியும் வரதை பார்த்த பூசாரி இப்படி கேட்டாரு. என்னம்மா வீடு தேடி வந்திருக்கீங்க? ஏதானா பிரச்சனையா? ஆமா பூசாரி, பிரச்சனையதான். அப்படி என்ன பிரச்சனை? இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? நம்ம ஊரு சின்ன பசங்களை பறக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களா? ஐயோ, இது கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான். அதான் பூசாரி, அது நடக்கக்கூடாதுன்னு உங்களை பூஜை பண்ண சொல்லலாம்னு வந்தோம். கண்டிப்பா நான் பண்றேன். ஆனா எனக்கு ஏத்த சன்மானம் கொடுத்தா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். கண்டிப்பா பூசாரி, அது இல்லாமலா? நீங்க பூஜையை நல்லபடியா முடிங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். அப்போ கவலைப்படாம போங்க, எல்லாம் நல்லா அமையும். பூஜை பண்ணா எல்லாம் முடிஞ்சிடும்னு நம்பி இவங்களும் சந்தோஷமா போயிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் மரகதம் மீனாட்சிய கூப்பிட்டுட்டு ஓடி வந்தா. என்ன ஆச்சு மரகதம்? ஏன் இப்படி ஓடி வர்ற? அந்த லாஸ்ட் தெருவுல ஒரு பணக்காரன் இருக்கானே, அவன் நான் மட்டும்தான் இந்த ஊர்ல இருக்கணும், மீதி எல்லாரும் காணாம போகணும்னு வேண்டிக்கிட்டானா. அதுக்கு ஏன் இப்படி பயப்படுற? நமக்குத்தான் பூசாரி இருக்காரே, அப்புறம் என்ன? அவருக்கு காசு அள்ளி கொடுத்தாதான் வேலையை முடிப்பாரு. காசுக்கு என்ன பண்றது? இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே ஊர்ல எல்லாரும் ஒரு உண்டியல்ல காசு போட்டு இருக்கோம். ஆமா, அதை எடுத்துட்டு போய் கொடுத்து பூசாரிய பூஜை பண்ண சொல்லலாம். வா. இவங்க அப்படி என்னதான் பேசிக்கிறாங்கன்னு செல்வி கிச்சன்ல நின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க பின்னால போனா. என்னம்மா, திரும்ப ஏதானா பிரச்சனையா? அந்த பணக்காரன் இருக்கானே, அவன் மட்டும்தான் இந்த ஊர்ல இருக்கணுமா? மீதி எல்லாரும் காணாம போயிடுமாமா? அப்போ திரும்ப பூஜை பண்ணணுமா? ஆமா பூசாரி, உனக்கு சன்மானத்தை பத்தி கவலை வேணாம், பூஜைக்கு ரெடி பண்ணுங்க. அப்போ நீங்க போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க பூசாரி, எல்லாத்தையும் நல்லபடியா முடிங்க. இது எல்லாத்தையும் செல்வி ஜன்னல் கிட்ட நின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்போ பூசாரியோட மனைவி அங்க வந்தா. என்னங்க, இந்த ஊர்ல எல்லாருக்கும் அவங்க நினைக்கிறது நடக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா நான் நினைக்கிறது மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே நடக்கிறது தான் இல்லை. இது எல்லாமே என் பிளான் தான். நம்மளும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்லயே இருக்கிறது? பெரிய வீடு கட்டணும் இல்ல? அதுக்குத்தான். இதையெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போன செல்வி மீனாட்சி கிட்ட பேசினா. அத்தை, நீங்க பண்றது எல்லாம் சரியா? நான் என்னடி பண்ணேன்? அந்த பூசாரிக்கு எதுக்காக பணம் கொடுத்துட்டு வந்தீங்க? என்ன இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ, அதுவே இவளுக்கு தெரிஞ்சிடுச்சே. என்ன அத்தை யோசிக்கிறீங்க? இது எல்லாமே உனக்கு எப்படிடி தெரியும்? அத்தை, அந்த பூசாரி கெட்டவன், அவன்தான் உங்களோட இந்த பயத்துக்கு காரணம். நீங்களும் அதை நம்பி காசு கொடுக்கறீங்களே. இங்க பாரு செல்வி, உனக்கு ஒன்னும் தெரியாது, கம்முன்னு போயிட்டு வேலைய பாரு. இங்க பாருங்க அத்தை, யாரு என்ன நினைச்சாலும் அதெல்லாம் நடக்காது.
இதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் பாருங்க. செல்வி ஏதோ பிளான சொல்லி மரகதம் மற்றும் மீனாட்சிய பூசாரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. பூசாரிய வழியில பார்த்த அவங்க, என்னம்மா, நாங்க பூஜையை பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஊர்ல ஒரு பையன் நீங்க இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டானா? ஆமா பூசாரி, அதுக்கும் ஒரு பூஜையை ரெடி பண்ணிடுங்க. பூஜையை ரெடி பண்றதுக்கு முன்னாடி என்னோட சன்மானம். உங்க உயிருக்காக தானே பூஜை பண்றீங்க, அதுக்கு நாங்க ஏன் தரணும் பூசாரி? சரி சரி, நான் பண்ணிக்கிறேன் பூஜைய, நீங்க கிளம்புங்க. இல்ல பூசாரி, எங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க தான் இருக்கீங்க. அதனால நீங்க பூஜையை முடிங்க, நாங்க அப்புறம் போறோம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவங்க எனக்கே செலவு வைக்கிறாங்களே. என்ன பூசாரி யோசிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பூசாரி, நீங்க ஏன் பூஜை பண்ண தயங்குறீங்கன்னு நான் சொல்லவா? இவ்ளோ நாள் நான் பூஜை பண்றேன்னு சொல்லி காசை மட்டும் வாங்கி வச்சுக்கிறீங்க. என்ன பூசாரி, இதெல்லாம் உண்மையா? என்ன மன்னிச்சிடுங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்களா, அத நம்பி ஏமாந்தா இப்படித்தான் நம்மள இன்னும் ஏமாத்துவாங்க. ஏதானாலும் தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. முட்டாளா இருந்த எங்க கண்ணை திறந்துட்டமா செல்வி? அவ்வளோதான் இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம். பை. அந்த கிராமத்தோட எல்லையில வேலுவும் மலரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் வேலு கட்டில்ல உட்கார்ந்துட்டு இருக்க, மலர் கோபமா பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருந்தா. எனக்கு அவங்க இங்க வர்றதே பிடிக்கல. அப்புறம் ஏன் அவங்கள இங்க வர வைக்கிறீங்க? வர்றேன்னு சொல்கிறவங்கள எப்படி வர வேண்டாம்னு சொல்கிறது? அவங்க வர்றது ஒரு 4-3 நாள் சாப்பிட்டு கடைசியில இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு தான் இங்க வர்றாங்க. என்ன பண்ணுறது? மலர் என்ன இருந்தாலும் அவள் எங்கள் அப்பா கூட பிறந்தவளாச்சே. நம்ம அவங்கள என்னதான் கவனிச்சாலும் கடைசியில நம்மள பிச்சைக்காரங்கன்னு தான் சொல்லுவா. ஒரு 3 நாள் பொறுத்துக்கோ மலர். அவங்களுக்கு தான் சிட்டில 2 பெரிய வீடு இருக்கே, அப்புறம் ஏன் தான் இங்க வர்றாங்களோ? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளியில வேலு வேலு அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. வந்துட்டாங்களா? இன்னைக்கு அவங்க காசை அவங்களே செலவு பண்ணிட்டு போற மாதிரி பண்றேன் பாரு. இரு. என்னடா பெரியப்பா வந்திருக்கேன், வாடா போடான்னு சொல்ற பழக்கம் கூட இல்லையா அவனுக்கு? வாங்க பெரியப்பா, வாங்க பெரியம்மா. என்னடா உன் பொண்டாட்டி மூஞ்சை தூக்கிட்டு நிக்கிறா? அவ கூப்பிட்ட மாட்டா? அது ஒண்ணுமில்ல, இவ்ளோ பெரிய பேக்கா இருக்கே, ஆனா உள்ள எதுவுமே இல்லையென்று தான் யோசிச்சேன். நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா. நாங்க ஒன்னும் உங்க மேல இருக்கிற பாசத்துல வரல. சிட்டில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் வந்தோம். நீங்க வர்றீங்கன்னு என் புருஷன் கடன் வாங்கி நாட்டுக்கோழி செஞ்சு வச்சிருக்கோம். வாங்க வந்து சாப்பிடுங்க. அப்படியே உள்ள போய் 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு மலர் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறா. என்னங்க, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இல்ல இல்ல. ஆமா, நிறைய மசாலா வாங்க காசு இல்லாம இருந்திருக்கும், அதான் குழம்பு இப்படி இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய பேக் ஏன் காலியா இருக்குன்னு சொல்லவே இல்லையே? அது பேக் ஃபுல்லா உங்களுக்கு பழம் வாங்கிட்டு தான் வந்தேன். வர்ற வழியில பசியோட ஒரு பெரியவரை பார்த்தேன், எல்லாத்தையும் அவருக்கே கொடுத்துட்டேன், அதான். ஆமா, எச்ச கையில காக்கா ஓட்டவே யோசிப்பீங்க. நீங்க தானம் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம இங்க ஆள் இல்ல பெரிய மாமா. சரி, அந்த பழைய பித்தளை டவலை வேணானா எனக்கு கொடு, உன்னால அதை தேய்ச்சு கழுவ முடியாது. 2 பேரும் குறை சொல்லிட்டே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போலாம்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இரவு நிலா வெளிச்சத்துல வேலு மட்டும் தனியா வெளியே உட்கார்ந்து எதையோ யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ மலர் மெதுவா அவன் பின்னாடி வந்து நிக்கிறா. என்னங்க, அவங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போக போறாங்கன்னு நினைச்சு கவலையா இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, இவங்கள பார்த்ததும் என் சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு, அதான். அப்படி என்ன ஞாபகம் வந்துச்சுங்க? எங்கள் அப்பாவுக்கும் இவருக்கும் சொத்து பிரிக்கும்போது எல்லாத்தையும் இவரே எங்கள் அப்பாவை ஏமாற்றி வாங்கிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, எங்க அப்பா என் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு அதையே நினைச்சு நினைச்சு செத்து போயிட்டாரு. அவ்வளவு பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கோவமே வரலையாங்க? இப்பவும் அவங்க மேல பாசமா இருக்கீங்களே. என்ன பண்றது, எங்க அப்பா கடைசியா எங்க அண்ணனை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரே. நாளைக்கு அவங்க காசு செலவு பண்ண வச்சு அவங்க ஊருக்கே விரட்டுறேன் பாருங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில மலர் வேக வேகமா என்னங்க என்னங்க அப்படின்னு கூப்பிட்டே வந்தான். மலர் அவன் காசையே செலவு பண்ண வைக்க ஏதோ திட்டம் போட்டான். என்னங்க, நான் இன்னைக்கு கோவிலுக்கு போயிருந்தேனா, அங்க பூசாரி சொன்னாரு நம்ம நிலத்துல ஏதோ புதையல் இருக்கா. என்ன சொல்ற மலரு, உண்மையாவா? ஆமாங்க, ஆனா
அதை எடுக்கணும்னா ஒரு பரிகாரம் பண்ணணுமா. என்ன பரிகாரம்? அதை நம்மளால பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. அதான் அந்த புதையல அப்படியே விட்டுறலான்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் ஒட்டு கேட்ட பெரியப்பா ஓடி வந்து என்ன பரிகாரம்னு கேட்கிறாரு. அது ஒண்ணும் இல்ல பெரிய மாமா, ஒரு 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து தரணுமா. யாருக்குன்னா என்னடா இது, புதையல நம்ம ஆட்டையே போடலான்னு பார்த்தா 5000 ரூபாய்க்கு செலவு வைக்கிறாளே. என்ன மாமா யோசிக்கிறீங்க? முடியலன்னா விட்டுருங்க மாமா, அது அங்கேயே இருந்துட்டு போகட்டும். அதெல்லாம் இல்ல, நான் செய்யறேன். ஆனா அந்த புதையல் எனக்குத்தான் தரணும். எல்லாரும் போயிட்டு துணியும் எடுத்து கொடுத்தாச்சு. எல்லாம் முடிஞ்சதும் பெரியப்பா மலர்கிட்ட வந்து, இந்தா மலரு, நீ சொன்ன மாதிரியே 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து தந்தாச்சு. இப்ப சொல்லு, அந்த புதையல எப்போ எடுக்கலாம்? ஐயோ பெரிய மாமா, புதையல் இல்லையா? அந்த பூசாரி இப்பதான் சொன்னாரு. வேற யாருக்கோ சொல்ல வேண்டியத என்கிட்ட மாத்தி சொல்லிட்டாரு. என்ன மலரு சொல்ற? புதையல் இல்லையா? அப்போ என் 5000 ரூபாய்? நான் என்ன பெரிய மாமா பண்ணட்டும், அந்த பூசாரி தான் தப்பா சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு மாமா, நீங்க Dress எடுத்து கொடுத்ததுனால உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்குமா. மலர் அப்படி சொன்னதும் பெரியப்பா சோகமா உட்கார்ந்துட்டு யோசிச்சார். ஒரே நாள்ல 5000 ரூபாயை செலவு பண்ண வச்சுட்டாலே. இன்னும் இங்கேயே இருந்தோம்னா எல்லா காசும் போயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்கு கிளம்புவோம். டேய் வேலு, நாங்க ஊருக்கு கிளம்புறோம்டா. ஏன் பெரியப்பா ஒரு நாள்லயே போறேன்னு சொல்றீங்க? மலரு, நான் தான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட நீ தான் புத்திசாலின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அடியே, என் புருஷனையே 5000 செலவு பண்ண வச்சுட்டியேடி. இனிமேலாவது நல்லது நினைங்க, அப்போதான் நல்லது நடக்கும். நீங்க மத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் திரும்ப உங்களுக்கே வரும். அவ்வளவுதாங்க இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியில பார்க்கலாம். பாய்.